எத்தனை போராயுதங்களை நம்ம பார்த்தோம்? 4 பார்த்தாச்சு. எத்தனை போராயுதங்களை நம்ம பார்த்தோம்? இந்த உலகம் ஒரு போர்க்களம். இந்த உலகத்திலே போர் செய்கிற போர் வீரர்கள் நாம. கிறிஸ்தவங்க சாதாரணவங்க கிடையாது. இந்த உலகம் எப்படி அவங்களுக்கு காட்சி அளிக்கும்? ஒரு போர்க்களத்தை போல காட்சி அளிக்கும். இதுல போர் செய்கிற போர் வீரர்கள், நீங்களா போர் செய்கிற போர் வீரர்கள். அதான் ஆண்டவர் நமக்கு நிறைய தற்காப்புக்கான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரு, பாதுகாப்புக்கான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரு, எதிரிகளை தாக்கி அழிக்கிறதுக்கான ஆயுதங்களை கொடுத்திருக்காரு. பாதுகாப்புக்கான ஆயுதங்கள் நம்ம ஏற்கனவே தெரியுது. நம்மளை தற்காத்து கொள்வதற்கான ஆயுதங்கள் தலக்கவசம், இடுப்பு கச்ச, நீதி என்கிற மார்க்கவசம், சுவிசேஷம் என்கிற பாதரட்ச எல்லாம் பார்த்தோம்ல. இப்போ எதிரியை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற அந்த ஆயுதம் என்ன ஆயுதம்? 1 ஜெபம், 2 துதி, 3 தேவனுடைய வார்த்தை, 4 பிரசங்கம், 5 சாட்சி. ரொம்ப 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 முக்கியம். சாட்சி என்கிற ஆயுதம் ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாடு ஒரு நாட்டுல யுத்தம் பண்ணும் போது முதல்ல பெரிய பெரிய ஆயுதத்தால என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. சின்ன ட்ரோனை கொண்டு போய் தாக்குவாங்க, ஏவுகணையை கொண்டு போய் நினைச்சுவாங்க, போடுவாங்க, இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பொறுக்க முடியல அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய அணுகுண்டு மாதிரி போட்டு மொத்தத்தை எண்ணிச்சுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரிதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த சாட்சி என்கிற ஒரு ஆயுதம் மொத்தத்தை என்ன செய்யும்? எதிரியுடைய மொத்த ஆயுதத்தை என்ன செஞ்சிடும்? அழிச்சு போகும். சாட்சி என்கிற ஆயுதம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆயுதம். சரி, நீங்க ஏதாவது சாட்சி சொல்ல போறீங்களா? பிரசங்கத்துக்குள்ள போலாம்ல? சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இன்று இந்த பிரசங்க வேலையில இந்த சாட்சி என்கிற ஆயுதம் இந்த பரிசுத்த திருவிருந்துக்கு ஒரு காரியமா இருக்க போகுது. நான் நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். உங்கள் உள்ளத்தை தயார் பண்ணும், உங்க சிந்தைய நீங்க மாற்றிக்கிற கூடாது. பரிசுத்த யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில எதற்காக வந்தா அப்படின்னு தெரிஞ்சவங்க கையை வைக்கலாம். யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில எதுக்கு வந்தார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு. வழியை ஆயத்தம் பண்ணு. வேற என்ன சொல்லணும்? யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? யோவான் எடுங்க, 1ஆம் அதிகாரம் படிங்க. 7-8 வாசிங்க. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு அவர் வரார். அதுல 15 வாசிங்க. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே சத்தமிட்டு கூறினார். 32 வாசிங்க. இன்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, 34 வாசிங்க. அந்தபடியை நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறேன். யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு வந்தது முக்கிய நோக்கம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். சாட்சி இல்லைன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸ கொண்டு போறீங்கன்னா அங்க என்ன வேணும்? சாட்சி வேணும். சாட்சி இருந்தா தான் அந்த கேஸ்ல உங்களுக்கு வெற்றி வேணும்.
நீங்க பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல நிறைய காரியங்கள் இருக்கு. சாட்சி ஆகமங்கள் அப்படின்னே ஒன்று இருக்கு. எது? சாட்சி ஆகமங்கள். ஏசாயா 8:16 அந்த காரியங்கள்லாம் இருக்கு. சரி, இப்போ யோவான் ஸ்நானகர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். இப்போ இயேசுவுக்கு அப்புறம் இயேசுடைய சிலுவையின் மரணம் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து யார் சாட்சி கொடுத்தா? அவருடைய சீடர்கள், அப்போஸ்தலர்கள். 12 சீடர்கள் அங்க சாட்சி கொடுக்க வர்றாங்க. அப்போ ஒரு சீடன் என்ன செய்யறான்? தப்பான வழியில போயிடறான். அப்போ 11 பேர் தான் இருக்காங்க. அப்பவும் அவங்க நினைக்காங்க இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க இன்னும் ஒரு ஆள் நமக்கு வேண்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க அங்க ஒருத்தரை செலக்ஷன் பண்றாங்க. எங்க அப்போஸ்தலர் 1 எடுங்க. அப்போஸ்தலர் 1 எடுத்துட்டீங்களா? 22 வாசிங்க. அவனிடத்தில் சத்தியத்திருந்த காரியங்களெல்லாம் இவருடைய கூட இருந்த மனுஷன் ஒருவன் அவர் இருவரோடு எழுந்ததை குறித்து இவருடைய கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். பாத்தீங்களா? உயிரோடு எழுந்ததை குறித்து ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? சாட்சியா ஏற்படுத்தணும். நம்ம 11 பேர் இருக்கமே, ஆண்டவர் 12 பேரை நியமிச்சாரு. ஒருத்தன் தவறி போயிட்டானே, காட்டி கொடுத்து மோசம் போயிட்டானே, இன்னொருத்தர் நம்ம செலக்ஷன் பண்ணணும் அங்க பண்றாங்க. அப்படித்தானே? 26 வருஷங்க சீட்டு போட்டு சீட்டு யாரு பேருக்கு விழுந்தது? இப்போ ஒருத்தரை செலக்ஷன் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கு சீட்டு குலுக்கி போட்டு ஒருத்தரை அந்த 12 பேர் நினைச்சிட்டாங்க. அப்போ சாட்சி என்பது ரொம்ப 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 நமக்கு முக்கியமான ஒரு காரியமா நம்ம பார்க்கணும். பிரசங்கம் என்கிற போராயுதத்தை குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா, பிரசங்கம் என்பது தேவனுடைய வார்த்தை உண்மை தன்மையை எடுத்துக் கூறும். அப்படித்தானே? பிரசங்கம் என்பது தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய வார்த்தை உண்மை தன்மையை எடுத்து சொல்லுவது. ஆனால் சாட்சி என்பது நம்முடைய சொந்த அனுபவத்திலிருந்து சில நிகழ்ச்சிகளை சாட்சியாக சொல்லி தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவது. சாட்சினா என்னது? நம்முடைய சொந்த வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை சாட்சியாக சொல்லி தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவது சாட்சி என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு சுகம் அளிக்கிற ஒரு பிரசங்கம், பாவத்திலிருந்து விடுதலை அடைகிற ஒரு பிரசங்கத்தை ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கும் போது அதை கேட்கிற ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் உண்மையிலே தேவனை விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? சுகம் கிடைக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவர் எனக்கு இப்படி நன்மை செய்தார் சொல்லி அந்த தேவ வார்த்தையை சொல்லி காட்டி அவங்க அந்த தேவனை என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவாங்க. சரியா? அதான் சாட்சி என்பது. சரி, இப்போ இந்த சுவிசேஷம் தேவனுடைய நற்செய்தி, அவருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் சென்றடைய ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு அடித்தளம் தான், ஒரு அடிப்படை. அதுதான் சாட்சியம். சாட்சி சாட்சினா 2 காரியங்களை பார்க்க. சாட்சி சொல்றது சில சாட்சி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா சாட்சியாய் வாழ்ந்து சாட்சி சொல்லுவதுதான் என்னது உண்மையான சாட்சி. சாட்சியாய் வாழ்ந்து சாட்சி சொல்லுங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தியை, தன்னுடைய பிரசங்கத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு ஒரு அடித்தளமாக அமைச்சதுதான் ஒரு அந்த சாட்சி என்கிற ஒரு போராயுதத்தை நாம பார்க்க போறோம். நீங்க அப்படி லூக்காவுக்கு வாங்க. இயேசு கடைசியா பேசின வார்த்தைகளை அங்க இருக்கும். லூக்கா 24 எடுங்க. 24, 47 வசங்க.
அன்றியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அடுத்து நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உலகத்திலிருந்து வரும் பிறனால் தண்டிக்கப்பட வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே என்ன செய்யணும்? பிரசங்கிக்கப்பட வேண்டி இருக்கிறது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு. மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம்ல இருந்து சகல தேசத்துக்கு உலகத்தின் கடைசி எல்லை மட்டும் என்ன செய்யணும்? போக வேண்டி இருக்கு. அதுக்கு தான் நான் உங்களை என்ன செஞ்சு வச்சிருக்கேன்? சாட்சியா வச்சிருக்கேன். நீங்க சாட்சியா இருக்கணும். அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்துல சொல்றார். நீங்க அப்படியே அப்போஸ்தலருக்கு வாங்க. இது லூக்கா தான் எழுதியிருப்பாங்க. லூக்கா எழுதுனதும் லூக்கா தான், அப்போஸ்தலர் எழுதினதும் லூக்கா தான். இங்க கொஞ்சம் அவர் வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க. அப்போஸ்தலர் 1:4 வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். சில நாளுக்கு நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தம்முடைய சீடருக்கு அவர் என்ன சொல்றாரு? நீங்க எருசலேமை விட்டு எங்கும் போயிடாதீங்க. நீங்க இந்த எருசலேமிலே காத்திருங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது நீங்க உலகம் முழுவதும் நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. அதனால நீங்க கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு சொன்னார். அப்படித்தானே? கையில வாசிங்க. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பவும் கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதியிலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்கள் என்று தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். ஆண்டவர் சாட்சிகளாக இருங்க என்று சொன்ன ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக அவங்களை காத்திருக்கப்பட்டார். ஏன்னா மனுஷன் தன்னுடைய சுயத்தினாலே தன்னுடைய பலத்தினாலே இந்த பூமியிலே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம சுயத்தினால வாழ முடியுமா? வாழ முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு தான் அவர் சொன்னாரு, நீங்க எருசலேமை விட்டு எங்கும் போயிடாதீங்க, நீங்க காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவாரு. ஆமென். நீங்க யோவான்ல ஆண்டவர் சொல்வாரு, இயேசு சொல்வாரு, நான் பிதாவிடத்துல போகிறேன், நான் போன பிறகு ஒரு தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்புவேன். நான் போலனா தேற்றவாளன் வரமாட்டாரு, ஆனா நான் போனா தேற்றவாளன் உங்க கூட வந்து இருப்பாரு. அப்படிதானே? அந்த பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு அந்த சாட்சியில ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அவளை அங்க பலப்படுத்தினார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்தனா நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இல்லாம நீங்க எழுந்து பிரசங்கம் விட முடியாது, நீங்க வல்லமையா தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, நீங்க மற்றவங்களை எனக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. அதனால நீங்க காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க அந்த பலனை பெற்று நீங்கள் எங்க போங்க, பூமியை கடைசி பரியந்தம் நீங்க போவீங்கன்னு அங்க ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொன்னாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சீசர்கள் பரிசுத்த ஆவியை பெறும் வர அங்க யாரையுமே ஆண்டவர் சாட்சி கொடுக்க அனுமதிக்கல. தெரியுமா? எவ்வளவோ பேருக்கு நன்மை செஞ்சாங்க. அவர்கிட்ட என்ன சொன்னாரு? நீ மத்தவனுக்கு சொல்லாத, அற்புதம் பெற்றிருக்க, நீ அற்புதத்தை போய் சொல்லாத, ஆனாலும்
போய் நீ அங்க சொல்லி காட்டி அதுக்கு என்ன வழியை நீ செலுத்தணுமோ, ஆலயத்துக்கு என்ன காரியத்தை நீ செய்யணுமோ அதை நீ என்ன செய்யன்னு சொன்னார். எவ்வளவோ அற்புதம் செஞ்சாரு. ஆனா யாரையும் போய் சாட்சி சொல்லுவதற்கோ நான் ஆண்டவர் அதிசயம் செய்யறாருன்னு சொல்றதுக்கு யாரும் என்ன செய்யல, அனுமதிக்கல. ஆனா பெந்தேகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியை ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை அங்கே ஆரம்பித்தார்கள். நம்ம வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஊழியத்திலே தேவனுடைய கைப்பிரதிகளை நாம கொடுக்கிறோம். அப்படித்தானே? ஊழியம் செய்யற போறவங்க என்ன செய்வாங்க? கைப்பிரதி ஊழியம் செய்வாங்க. ஆண்டவருடைய வார்த்தைய பிறருக்கு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சாட்சியா இருப்பாங்கன்னா கொஞ்சம் பேர் தான். எப்படி இருப்பாங்க? அவங்க வாழ்க்கை உண்மையா இருக்கு. சிலவங்க வாழ்க்கை உண்மை இருக்காது, ஆனா போய் ஊழியம் செய்யணும் என்ன செய்வாங்க? போய் செய்வாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதோ அவருடைய கைப்பிரதி ஊழியத்தை கொடுத்து நாம ஊழியம் செய்வதோ மட்டுமல்ல, நாம பூமியில எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்போ தேவ வார்த்தையை பெற்ற நாம, தேவ அன்பை பெற்ற நாம எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். இந்த சாட்சி பிசாசுக்கு ஒரு பெரிய அழிவை கொண்டு வரும். ஒரு பெரிய அழிவை கொண்டு வரும். அங்க சொல்றாரு, நீங்கள் எருசலேமிலிருந்து உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. நீங்க எங்க வாழ்கிறீர்களோ அங்க இருந்து நீங்க என்ன செய்யணும்? முதல்ல எழும்பணும். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல எங்க சொல்றாரு? நீங்கள் எருசலேமிலும் எருசலேமில் தான் யார் இருக்கா? சீசர்கள் இருக்கிறாங்க. அங்கதான் இயேசு தன்னுடைய காரியங்களை எல்லாம் அங்க செய்யறார். அதான் ஆண்டவர் சொல்றார், முதல்ல எருசலேமிலும் பின்பு யூதாவிலும். யூதாவில்னா யூதர்கள் வாழ்கிற அந்த பகுதி, யூதர்கள் இஸ்ராயேல் மக்கள் வாழ்கிற அவங்ககிட்ட போறோம். முதல்ல நீ எருசலேமில் சாட்சி சொல்லணும். அடுத்து நீ இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை அவங்க போய் சாட்சி சொல்லணும். அடுத்து நீ சமாரியாவில், சமாரியாவில் எல்லா மக்களும் வாழ்கிற பகுதி, அங்க போய் நீ சாட்சி சொல்லணும். அடுத்து பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல எந்த ராஜ்யம் இருந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்டுல எந்த ராஜ்யம் இருந்தது? ஹலோ, எந்த ராஜ்யம்? யூத ராஜ்யமா? ரோம ராஜ்யம். ரோமர்கள், சரியா? ரோம ராஜ்யம். சரி, இது கம்பெனி. ரோம ராஜ்யம் அது ஒரு கடும், என்ன சொல்றது, ஒரு கடுமையாக நடத்தினது. கிறிஸ்தவ மக்கள் அந்த நாட்டில் எப்படி நடந்தது? கடுமையாக நடந்தது, கொடுமைப்படுத்தது. பயந்து பயந்து அந்த நாட்களை வாழ்ந்தார்கள். அந்த கிறிஸ்துவின் காலத்திலிருந்து ஒரு 300 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த ரோம ராஜ்யத்தை இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் ஜெயித்து காட்டியது. தெரியுமா உங்களுக்கு? 300 ஆண்டு தானா? 300 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த ரோமர்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் இருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு? அந்த ராஜாவே என்ன செஞ்சுட்டாரு? மன்னரே ஆண்டவரை என்ன செஞ்சுக்கிறார்? ஏற்றுக்கிறார். ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் தான். நீங்க முதல்ல என்ன செய்யணும்? எருசலேம்ல உங்க வாழ்க்கையை துவங்குங்க. அங்க நீங்க சாட்சியா இருப்பீங்கன்னு அது ஆண்டவர் ஒரு பெரிய வட்டத்தை போட்டு போன வாரம் சொன்ன என்ன சொன்னார்?
தெரியுமா? ஒரு குளத்துக்குள்ள கல்லை போடும்போது அது எப்படி இருக்கும்? அலை அப்படி சின்ன அலையா இருக்கும். அப்படி விரிஞ்சு 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 அந்த அலை என்ன செஞ்சிருமா? நிறைய தொழுத மாறி தேவனுடைய நற்செய்தி அப்படி சுவிசேஷ வார்த்தைகள் அந்த நாட்கள்ல அந்த ஜனங்களிடத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்த முழு ரோம ராஜ்யத்தையும் அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் ஜெயித்தது. உள்ள மாறிட்டாங்க. அவங்கெல்லாம் வாழ்க்கையில சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், என் வாழ்க்கை நல்லா இருந்தது, ஆண்டவர் என்ன நடத்தினாரு, நான் என் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், என் வாழ்க்கை மாறி போச்சு, நான் குடிக்க அடிமையா இருந்தேன், பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், அசுத்தத்துக்கு அடிமையா இருந்தேன், ஆனா என்னைக்கு இயேசுவை ஏற்றணும் அப்ப இருந்து அது எல்லாம் மாறி நான் இப்போ ஒரு பரிசுத்தமா வாழ்றேன் அப்படி அவங்க சாட்சி சொல்ல சொல்ல அந்த ரோம ராஜ்யம் முழுவதும் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 300 ஆண்டுகளுக்குள்ளாக ரோம ராஜ்யம் அது வீழ்ச்சி அடைந்தது. எல்லா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு காரியம். முதல்ல எருசலேம்ல துவங்குது, அது யூதேயாவுக்கு போகுது, சமரியாவுக்கு போகுது, இப்போ பூமியின் கடைசிக்குள்ள வந்திருக்கு. நாமெல்லாம் இப்ப ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்னா நமக்கு முதல் துவக்கம் எங்க? அங்கதான் பெந்தைக்கோஸ்தே நாளிலே. அங்க யார் கூட்டப்பட்டாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால சாட்சி இருக்காது. அதனாலதான் நாம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். நாம ஞானஸ்தானம் எடுத்தா மாத்திரம் போதாது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். உங்களை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தூண்டுது யாருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்துட்டாரு. ஆனா அவருடைய அபிஷேகத்தை நாம என்ன செய்யணும்? வரும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சாட்சி உள்ள வாழ்க்கை. மற்றவங்களுக்கு என்ன செய்வோம்? சாட்சி. காரியம் நீங்க இந்த இந்த ஆயுதம் தான் ஒரு நாள்ல அசுத்த ஆவிய வானமண்டலத்திற்கு பொல்லாத அந்த ஆவிய அங்க ஜெயிக்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். 12 எடுத்தீங்களா? 7 இருந்து. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வலுசேர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசேர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் செய்யவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணாமல் போயிற்று. உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசேர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழுத்தப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவு பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சுமத்த பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் காலம் தள்ளப்பட்டு போனார். இங்கு வானத்தை பூமிய வானத்துல தூதர்கள், தேவ தூதர்களை, அடுத்து பிசாசின் தூதர்கள், மனிதர்கள், இதெல்லாம் சம்பந்தப்படுத்தி சொன்ன ஒரு காரியம். வானத்துல என்ன நடந்தது? யுத்தம் உண்டாயிட்டு. இப்ப யார் யுத்தம் பண்ணுதா? மீகாவேல். யார் அவரு? கர்த்தருடைய தூதர், யுத்த தூதர். கேப்ரியல் யாரு? செய்தியின் தூதர். 2 தூதர்கள், பிரதான தூதர்கள். ஒண்ணு யாரு? மிகாவேல். இரண்டாவது கேப்ரியல். கேப்ரியல் என்ன செய்வாரு? செய்தியை கொண்டு வருவாரு. மிகாவேல் என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவாரு. தானியேல் ஒரு நாள் செபிக்கும் போது செபம் ஆரம்பிச்ச உடனே என்ன செய்யறாரு? கேப்ரியல் செய்தியை கொண்டு வர்றாரு. இடவுல யார் வந்தா? பிசாசு வந்து கேப்ரியல் என்ன செய்யறாரு? செய்தியை கொடுக்க விடாம தடைப்பட்டாரு. உடனே கேப்ரியலுக்கு துணையா யார் வர்றாரு?
மிகாவேல் வந்து யுத்தம் பண்ணி செய்தி எங்க தானியேல்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணும்போது இப்படி வான மண்டலத்திலே ஒரு யுத்தம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ அங்க யுத்தம் நடக்கு. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறல. நீங்க மனசுல வச்சுக்கணும், அந்த தீர்க்க தரிசனம் பைபிள்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த பூமியில இன்னும் நிறைவேறல. சீக்கிரம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது. இப்போ வானத்துல யுத்தம் உண்டாது. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட என்ன செய்யறாங்க? வலுசற்பமா அவங்களை சேர்ந்த தூதர்களை என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்றாங்க. வானத்துல இப்போ யுத்தம் பண்ணி யாரும் ஜெயம் கொள்ளவில்லை. வலுசற்பம் பிசாசு யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயம் கொண்டுச்சா? முடியல. அப்ப என்ன நடந்துச்சு? வானத்துல அவங்க இருந்த இடம், வானத்துல பேய் இருந்த இடம், லூசிபர் இருந்த இடம், அந்த வலுசற்பா இருந்த இடம் காணப்படாமல் போயிடுச்சு. ஆனா இப்போ இப்போ நம்ம செபிக்கிற இந்த நேரத்துல வானத்துல யார் இருக்கா? லூசிபர் அங்கதான் இருக்கா, அங்கதான் இருக்கிற. அங்க இருந்து என்ன செய்யறாரு? இரவும் பகலும் தூங்கும்போது என்ன செய்யுது? கணவன்கிட்ட போய் மனைவியை குறித்து அப்படி இப்படி ஏதோ ஒரு வழியில மனைவியை குறித்து கணவன்கிட்ட, பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கிட்ட, பெற்றோரை குறித்து பிள்ளைகள்கிட்ட, ஊழியக்காரனை குறித்து விசுவாச மக்கள்கிட்ட, விசுவாச மக்களை குறித்து ஊழியக்காரன்ட்ட ஏதோ ஒரு வழியில என்ன செய்வாரு? நைட்டு பகலும் தூங்கவே மாட்டோம். பிசாசு என்ன செய்யாது. ஆனா நம்ம தான் என்ன செய்வோம்? புரட்ட விட்டு தூங்குவோம். போதும் ஆத்திரம் சோத்திரன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சோத்திரப்பா சோத்திரப்பான்னு சொல்லிட்டு நம்ம படுத்து நம்ம மாட்டு தூங்கிடுவோம். ஆனா அவர் என்ன செய்ய மாட்டாரு? பிசாசு தூங்க மாட்டார். அவன் வேலை என்ன செய்ய வேலை? குற்றம் சொல்ற குற்றம் சொல்லிட்டு. சரி, இப்ப உலக குழந்தையும் மோசம் போக்குற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பலரை பாம்பாகிய பெரிய வலுசற்பம் பூமியிலே தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட சேர்ந்த எல்லாம் எங்க விட்டாங்க? பூமியில விழுந்துட்டாங்க. பூமியில விழுந்துனா பூமியில மக்களுக்கு என்ன வரும்? பெரிய ஆபத்து. மேல இருக்கிறதையும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லா தூதர்களையும் அங்க தேவன் என்ன செஞ்சிட்டாரு? யுத்தம் பண்ணி ஜெயம் கொண்டு பூமியில தள்ளிட்டார். இப்போ பூமியில விழுந்துட்டார். பூமிக்கு சாத்தான் வந்துட்டு. இப்போ பூமியில சாத்தான் இருக்கானா? இல்ல. அவன் வானமண்டலத்துல இருந்து பூமிக்கும் அங்க ஆகாயத்துக்கும் அங்க செலவழிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனா அந்த நாளில பூமியில என்ன செய்வார்? ஒட்டு மொத்தமா அங்க வானமண்டலத்துல அந்த இடத்துல அங்க ஒண்ணுமே இருக்காது. அதுக்குதான் கீழே சொல்லுது, அப்பொழுது பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். தாழ தள்ளப்பட்டு போனான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, மரணம் நேரிடுகிறதா இருந்தால் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இது யாருக்குதான்? சபை. சபை அவங்க என்ன வாழ்க்கையில மரணமே வந்தா கூட நம்ம ஜீவனை பார்க்காம, வாழ்க்கையில ஜீவனை பார்க்காம ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை என்ன செஞ்சாங்க? ஜெயித்தார்கள். தான் பெரிய கடைசி நாட்கள நடக்கிற அந்த பெரிய யுத்தம். எப்படி இந்த ட்ரெயினு ஏவுகணை இப்படிலாம் செலுத்தி அடிச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யறோம்? வானமண்டலத்துல இப்படிலாம் செலுத்தி நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு விரோதமா எழும்புற சாத்தாட்டு காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்? அடிச்சுட்டு இருக்கோம். ஜெபம் என்கிற ஆயுதம்
துதி என்கிற ஆயுதம், தேவனுடைய வார்த்தை பயன்படுத்தி நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை, மக்களை, நம்ம கிராமத்து மக்களை, நம்ம ஜனங்களை என்ன செய்யறோம்? நம்ம பாதுகாத்துட்டே வரோம். ஆனா ஒரு நாள் வரும், சாத்தானின் ஒட்டுமொத்த ஆட்டமும் என்ன செய்யறோம்? அதுக்கு என்ன ஆயுதத்தை ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு அங்க, தன்னுடைய ஜனங்களுக்கு அங்க கொடுத்திருக்காருன்னா சாட்சி என்கிற ஒரு ஆயுதம். சாட்சி இருந்தா யாரும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. சாட்சி பெறணும்னா தப்பே, சாட்சி இருந்தா தப்ப முடியாது. நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்? சாட்சி. ஏன் நம்முடைய சில காரியங்கள்லாம் பயனற்றதா இருக்கிறது? நம்மகிட்ட சில காரியங்கள் என்ன இல்லை? சாட்சி. வாய் என்ன செய்யுது? வீரப்பா சொல்லுதெல்லாம் சொல்லுது, ஆனா என்ன செய்யல? சாட்சி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் அந்த சாட்சி, என்னுடைய ஜனங்களுடைய அந்த சாட்சி என்கிற ஆயுதம் ஒட்டுமொத்த சாத்தானையும் என்ன செய்யும்? கீழே விழத்தள்ளு அப்படின்னு அவர் ஆண்டவர் சொன்னார். நீங்க அந்த 7:11 சொல்லுங்க, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் வசிங்க 11 அந்த 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பு படி இப்போ இந்த சாட்சி என்கிற அந்த காரியம் வந்து 2 காரியங்கள் மேல சாட்சி இருக்கு. என்னது? சாட்சி வந்து 2 காரியங்கள். ஒண்ணு தேவனுடைய வார்த்தை, 2 இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, அந்த ஆயுதம் எப்படி ஜெயிச்சதுன்னு சாட்சி தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறது. அடுத்து இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை சார்ந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனையின் முடிவில் நம்ம இடையே கெடுக்க போகிறோம். திருவிருந்து, இந்த கர்த்தருடைய பந்தி, தேவனுடைய வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்திலும் அவருடைய வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. நீங்க இன்னைக்கு நம்ம என்ன எடுக்க போறோம்? பரிசுத்த திருவிருந்து. இதுல நாம 2 ஒண்ணு என்னது? அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக ரசமும், அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக அப்பமும் இங்கே இருக்குது. இப்போ 1 கொரிந்தியர் 11:26 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், அப்பம்னா என்னன்னு சொன்னோம்? ஆண்டவருடைய சரீரம். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும், பாத்திரத்தில் என்ன இருக்கு? ஆண்டவருடைய ரத்தம் இருக்கு. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ நீங்க பரிசுத்த திருவிருந்து அனுசரிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் சாட்சி கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். புரியுதா? பரிசுத்த திருவிருந்து எதுக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து நீங்கள் சாட்சியாகிறீர்கள். நம்ம எல்லாம் பரிசுத்த திருவிருந்து எடுக்கும் போது அங்கே ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? சாட்சி கொடுக்கிறோம். இது உங்க ரத்தம்பா, நீங்க எனக்காக சிந்தின ரத்தம். இது உங்க சரீரம், நீங்க எங்களுக்காக விற்கப்பட்ட சரீரம். எனக்காக நீங்க மரிச்சீங்க,
எனக்காக நீங்க உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு நாம என்ன செய்யறோம்? சாட்சி கொடுக்கிறோம். சாட்சி. அந்த சாட்சி சாத்தானின் எல்லா காரியத்தையும் என்ன செய்யும்? தவிடுபொடியாக்கி மாற்றும். நீங்க ஒவ்வொரு மாதமும் திருவிழந்து எடுக்கும் போது, நீங்க பயபக்தியாக எடுக்கும் போது தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறீங்க. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் நீங்க என்ன செய்யுது? நிறைவேறுது. பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையிலே அங்கே நடக்கிறதா அங்கே காணப்படுது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, அவருடைய சாட்சி அவருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறது. இரண்டாவது, அவருடைய ரத்தத்தை சார்ந்திருக்கிறது. சரிங்களா? சரி, அப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு கிடைக்கிற ஒரு 5 காரியங்கள், 5 வசனத்தை வாசிச்சு நாம முடிச்சிடலாம். எபேசியர் 1:7 வாங்க. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய இரத்தத்தை சாட்சியா பானம் பண்ண போறீங்க. அந்த இரத்தத்துல 5 முக்கிய காரியங்கள் இருக்குது. அதுல ஒரு காரியம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முதல்ல பாவம் மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால நமக்கு என்ன கிடைக்கும்? பாவம் மன்னிப்பு. நாம செஞ்ச பாவம், நம்முடைய மூதாதையார் செஞ்ச பாவம், நம்ம அக்கிரமம் எல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்பு கிடைக்கிறது. இரண்டாவது, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கிறது. இரண்டாவது என்ன செய்யுது? பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு மீட்பு கிடைக்கிறது. நாம என்ன செய்யறோம்? மீட்கப்படுகிறோம். ஒரு தண்ணிக்குள்ள அமிழ்ந்து இருக்கிறத ஒண்ண ஆண்டவர் என்ன செய்யறாரு? தூக்கி வெளியே எடுக்கிறார். மீட்பு. பாவத்துக்குள்ள இருக்கிற நம்மளை தூக்கி ஒரு மீட்கப்பட்டு ஒரு மீட்பை கொடுக்கிறார் உங்களுக்கு. இன்னைக்கு அந்த பரிசுத்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது நீங்க மனசுல ஒண்ண பாய்ச்சிக்கணும், என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற பாய்ச்சிக்கணும். மறுபடியும் நீங்க ஏதாவது உங்க வாழ்க்கையில தோல்வி வரும்போது, நான் அப்ப செஞ்ச பாவம், நான் அந்த அப்படியே நீங்க என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. என் தாய் அப்படி பாவம் பண்ணிட்டா, நான் தகப்ப அப்படிலாம் செஞ்சுட்டா, அதுதான் என்னை இப்ப பின்தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது? நீங்க நினைக்க கூடாது. அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? மறந்துடணும். மோதாது செய்து அதையெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் பாவத்திலிருந்து அந்த மன்னிப்பை உங்களுக்கு, பாவத்துக்குள்ளிருந்து உங்களை தூக்கி எடுத்து அவர் ஒரு மீட்பை கொடுக்கிறார். மீட்புனா புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். எங்க சொன்னாங்களா? ஐயா சொன்னாங்களா? மறுபடியும் ஒரு ஆரம்பத்தை, துவக்கத்தை நினைக்கிறார் வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மறுபடியும் ஒரு துவக்கம், மறுபடியும் ஒரு ஆரம்பம். எல்லாம் முடிஞ்சு போச்சே நீ நினைக்கிறேன் இல்ல, நீ வா, மறுபடியும் வா. நீ இங்க முதலிருந்து ஆண்டவர் நான் உங்க நடத்த நினைச்சுவேன் ஆண்டவர் சொல்றாங்க. 2வது வசனம், 2வது 1 2 முடிஞ்சிட்டு 3 காரியம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியில என்னது? அவர் ஒளியில இருக்கிறாரு, நாம என்ன செய்யணும்? அப்ப ஒளினம் இருளும் பாவம், ஒளினம் பரிசுத்தம். அப்போ அவரு பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமளும் என்ன செய்யணும்? வாழ்க்கையில செஞ்ச தப்பே என்ன செய்யக்கூடாது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் என்ன இருக்கும்? ஐக்கியம் இருக்கும். உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும்னா நாம என்ன
செய்யணும்? ஒளிகளை நடக்கணும். அவர் மட்டும் ஒளியில இருந்து நாம இருள் இருந்தா என்ன செய்யாது? ஐக்கியம் இருக்க. இருள் எங்க இருக்குன்னு தெரியுமா ஆண்டவருக்கு? பாவத்துக்குள்ள இருக்கும்போது அவர் கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பாவம் அறியாத ஒரு பரிசுத்த சுத்த கண்ணன், பரிசுத்த. அப்போ நாமளும் வாழ்க்கையில இந்த ரத்தத்தை நீங்க பானம் பண்ற நாம எப்படி இருக்கணும்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மூணாவது ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு? சுத்திகரிக்கிறார். இந்த தேவனுடைய ரத்தம் அவருடைய சரீரத்தை நீங்க புசிக்கும் போது, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுது. ஹல்லேலூயா. என்ன உண்டாகுது? சுத்திகரிப்பு. எப்படி உப்பு தண்ணிய ஒரு அந்த அக்வா வாட்டர் அந்த மிஷின்ல போட்டு இங்கிட்டு ஜாயிண்ட் பண்ணி விட்டுட்டு இங்கிட்டு வந்து பிடிச்சா எப்படி இருக்கும்? நல்ல தண்ணியா டேஸ்டா. அந்த மிஷின் இருக்கு, அந்த மிஷின் வாங்கி நான் சேல்ஸ் பண்ணேன் தெரியுமா? சரி, எப்படி அங்க போட்டு இங்க பிடிச்சா எப்படி இருக்கும்? நல்ல தண்ணியா. அப்ப உள்ள என்ன நடக்கு? சுத்திகரிப்பு. ஒரு 5 ஃபில்டர் இருக்கும். அங்க அந்த ஃபில்டர் போகும், இந்த ஃபில்டர் போகும், இந்த ஃபில்டர், கடைசியில ஒரு ஃபில்டர் இருக்கும். அதுதான் டேஸ்ட் கொடுக்குற ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அது அப்போ அப்படியே சுத்திகரிச்சு இங்கிட்ட வந்து நல்லா குடிக்கிற நல்ல தண்ணியா மாறுது போல ஆண்டவருடைய ரத்தத்தை நீங்க இன்னைக்கு பானம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில சுத்திகரிப்பு பண்ணி ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்குதான் திருவிருந்தை எதுக்கு விட மாட்டாங்கன்னா, அதுக்குதான் திருவிருந்தை என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. எப்படியாவது நான் திருவிருந்துல பங்கு பண்ணணும், எப்படியாவது நான் பங்கு பண்ணணும். ஏதோ சில சபைகள்லாம் 3 நாள் பிரேயர் வச்சிருப்பாங்க. ஒரு நாளாவது வரலன்னா அவங்களுக்கு திருவிருந்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சுத்திகரிப்பு கொடுக்கிறார். முதல்ல என்ன கொடுக்கிறாரு? பாவ மன்னிப்பு, இரண்டாவது மீட்பு, மூணாவது சுத்திகரிப்பு. நாலாவது ரோமருக்கு வாங்க. ரோமர் 5:9 வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே எப்படி இருக்கோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொடுத்து, மீட்பை கொடுத்து, ஒரு சுத்திகரிப்பு கொடுத்து நீ நீதிமானாக்குகிறார். ஹல்லேலூயா. பாவம் செஞ்ச நம்மள பாவம் செய்யாதவங்கள போல பார்க்கிறாங்க. எப்படி? பாவத்துல அக்கிரமத்துல உழன்று கிடந்த ஒரு மனுஷனை, ஒரு குடிகாரனை அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழும்போது ஆண்டவர் பாவம் செய்யாதவர் போல பார்க்கிறாங்க. எப்படி? பரிசுத்தம் நீதிமானாய் ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி ரத்தத்தினாலே நாம என்ன ஆக்கப்படுகிறோம்? நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறோம். அஞ்சாவது எபிரேயர் 13:12 வாசிங்க. 13. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறப்பட்டு, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்போ அவருடைய சொந்த ரத்தத்தினால, அவருடைய ரத்தத்தை நாம புசிக்கும் போது ஆண்டவர் நாம பரிசுத்தவான்களாய் ஆக்கப்படுகிறோம். எப்படி? பரிசுத்தம் ஆக்கப்படுகிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் கிடைக்குது. பரிசுத்தத்துக்கு 2 வியாக்கியானம் இருக்கு. ஒண்ணு, பரிசுத்தம் வந்து மனுஷனை தூய்மைப்படுத்துகிறது. இரண்டாவது, பரிசுத்தம் என்பது மனுஷனை தேவனுக்கு என்று பிரித்து எடுக்குது. அதான் பரிசுத்தம். எப்படி?
பரிசுத்தம் என்பதுக்கு ரெண்டு வியாக்கியானம். ஒண்ணு பரிசுத்தம் அவனை என்ன செய்யுது, தூய்மைப்படுத்துது. ரெண்டு, தேவனுக்கென்று அந்த மனுஷனை பிரித்து எடுக்கிறது. பாவத்தை தனியா, அசுத்தத்தை தனியா பிரிச்சு இந்த மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்து பிரித்து எடுத்து தேவனுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் என்ன செய்து, ஒண்ணு பாவம் மன்னிப்பு கொடுக்கிறது, இரண்டாவது மீட்கப்படுது, தூக்கி மேல தூக்கி விட்டுறது, கைவிட்டு மீட்புக்கு கொண்டு வந்துருது, மூணாவது சுத்திகரிக்கிறது, அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிப்பு உண்டாகிறது, நாலாவது நீதிமானாக்குகிறது, அஞ்சாவது பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தவானாய் மாற்றுகிறது அவருடைய ரத்தம். அதான் பரிசுத்த திருவிருந்து. இந்த திருவிருந்துல பங்கு கொண்டுகிற நாம இன்று தேவனுக்கு என்ன எப்படி வாழப்போகிறோம்? சாட்சியா இருக்கிறோம். பேய் நம்மளை என்ன செய்யுது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு இயேசுக்கு சாட்சி சொல்ல போறானே அப்படின்னு என்ன செய்யுது, அவருடைய ரத்தத்தை புசிக்கும் போது, அவருடைய பாத்திரத்துல பானம் பண்ணும் போது, அவருடைய சரீரத்தை புசிக்கும் போது, பாத்திரத்துல பானம் பண்ணும் போது நாம எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு என்று சாட்சியா இருக்கிறோம். நீர் எனக்காக மரிச்சீரப்பா, நீர் எனக்காக உயிர்த்தீர். கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் அங்கே அறிக்கையிடுகிறோம். பேய்க்கு ஒன்னே ஒண்ணுதான் பிடிக்காது, தெரியுமா உங்களுக்கு? 99% இந்த பைபிள் உள்ள காரியங்களை பேய் தூக்கிக்கும். தெரியுமா உங்களுக்கு? பேய் இந்த பைபிள் உள்ள 99% பகுதிகளை அது தன் கையில தூக்கி கொள்ளும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது மறுதளிக்கும். அது எதுனா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அதை மட்டும் பேய் என்ன செய்யறது? ஏற்றுக்கவே செய்யறது. அவங்க உயிர்த்தெழுத பேய் அதை மக்கள்கிட்ட போய் எப்படி எந்தெந்த வழியெல்லாம் இந்த மக்கள்கிட்ட நாம அதை நம்ப வைக்கணுமோ, அவர் சிலுவையில மறிக்கல, அவர் உயிர்த்தெழுத நம்ப வைக்கணுமோ, அந்த காரியத்தை இப்பவும் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இயேசுவுக்கு பின்னாடி 650 ஆண்டுகள்ல அந்த வந்த அந்த அந்த கருப்பு, அந்த சாத்தானுடைய அந்த காரியங்கள் உலகம் முழுவதும் அது பரவி அந்த சாட்சி என்கிற காரியத்திலே ஊடுருவி அது ஒரு விஷமப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுக்குதான் நாம் எல்லாம் எப்படி இருக்கோம்? சாட்சியா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒரு பரிசுத்த திருவிருந்து, முக்கியமான திருவிருந்து. எல்லாரும் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? பங்கு பெறணும். கண்டிப்பா பங்கு பெறணும். சிஸ்டர்லாம் வர நாட்கள்ல பங்கு பெறணும். அப்படி பங்கு பெறும்போது உங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுக்கிறார். இந்த பூமி வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும் மாறும் மாறும். சரிங்களா? கண்ண மூடலாம்.